பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 11ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of Isaiah chapter 52 verse 2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். சீயோன் குமாரத்தி என்றால் யார்? தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரத்திகளும் குமாரர்களுமா இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய? தூசியை உதறிவிட்டு எழும்பு. இன்னைக்கு அநேக தூசிகள் நம்ம மேலே படர்ந்து இருக்கிறது. இப்போ நம்ம மேலே தூசி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? உதறிடுவோம். அப்படி தானே? அப்படியே உதறினா ஷேக் பண்ணால் அந்த தூசி போயிடுது. சரி, ஏதோ மாவு தான் நம்ம மேலே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ கார்டனிங் பண்ணுறீங்க, ஏதோ மண்ணு தான் நம்ம மேலே பட்டுருச்சு, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே லேசாக நம்மளை கொஞ்சம் உதறின உடனே அந்த தூசியோ அந்த மாவோ அந்த மண்ணோ whatever it is அது நம்மளை விட்டு போய் விடுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறி விட்டு எழும்பு மகளே, மகனே நீ எழும்பு என்று சொல்லுகிறார். தூசியை போல இன்னைக்கு ஒருவேளை பாவங்கள் நம்ம மேலே இருக்கலாம், இல்லை யாரோ சின்ன வார்த்தைகளின் நிமித்தமாக நம்ம சோர்ந்து போய் இளைப்படைந்து போய் காணப்படலாம். இன்றைக்கி நம்ம எந்த சிச்சுவேஷனில் எது நமக்கு தூசியாக நம்ம மேலே படர்ந்து இருக்குதோ அதையை நம்ம உதறிவிட்டு எழும்பும்படி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய? எருசலேமே நீ வீற்றிரு, வீற்றிரு, சிட் வித் ஹானர். நம்மளை மதிப்புக்குரிய ஸ்தானத்தில் நீ வீற்றிருக்க வேண்டியவள், நீ கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டியவள், நீ அதில் வீற்றிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை யாரோ பேசின வார்த்தைகள், ஒருவேளை யாராவது மனமடிவாக்கின வார்த்தைகளின் நிமித்தமாக சோர்ந்து போய் நம்ம இருக்கிறோமா? இல்லை இளைப்படைந்தவர்களாய் நம்ம இருக்கிறோமா? நம்மளை நாமே இல்லைனா குற்றம் சுமத்தி கொண்டு குற்ற மனசாட்சியோடு கூட நம்ம காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசானவன் என்ன செய்கிறான்? நம்மளை குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான், குற்றத்தை காண்பிக்கிறவனாய், குற்றத்தை சுட்டி காட்டுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மளை நீதிமானாய் பார்க்கிற தேவன். ஆமென். அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிற தேவன். அதைத்தான் நம்ம சொல்லுகிறோம். காண்டம்னேஷன் அப்படின்றது பிசாசு கொடுக்குறான், ஆனால் கன்விக்ஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கன்விக்ட் பண்ணி நம்மளை நல்ல வழியில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஆமென். கன்விக்ஷன் நம்மளை கர்த்தரிடத்தில் ஓடி வர செய்கிறது. காண்டம்னேஷன் நம்மளை ஆண்டவர்கிட்டேருந்து பிரித்து விடுகிறது. சிலருடைய வார்த்தைகள் என்ன செய்து நம்மளை தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விடுகிறது. நீ எல்லாம் எதுக்கு பிரயோஜனம்? நீ எல்லாம் பைபிளை எடுத்து என்ன பிரயோஜனம்? நீ இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ எல்லாம் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த வார்த்தைகள் சில நேரங்களில் என்ன செய்கிறது? நம்மளை உள்ளத்தில் கடினமாக அது தாக்குதலை உண்டு பண்ணுகிறது. அப்போ நம்ம மனசு என்ன யோசிக்குதுன்னா, ஆமாம்ல, நான் சாட்சியை இழந்துட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதே. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே மனிதர்கள். நம்முடைய பிரயாசத்தினால நம்ம சாட்சியை காக்கிறது ரொம்ப கடினம். ஆவியானவருடைய துணை இருந்தால் மாத்திரம்தான், தேவனுடைய உதவியோடு தான் நம்ம சாட்சியை காத்துக்கொள்ள முடியும். நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளையே பார்க்குற அந்த மாதிரி ஒரு ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழும் பொழுது நம்மளை ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை நடத்த முடியும். ஆண்டவருடைய பலனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை பெருசாக நீங்கள் நினைக்காதீங்க. அந்த தூசியெல்லாம் நீ உதறி விட்டு எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே நீ வீற்றிரு, நீ அரியணையிலே வீற்றிருக்கக்கூடியவள், நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த கனத்திற்கு நீ கடந்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நம்ம ரெஸ்பெக்டை நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னா சில ஏரியாஸில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. சிலரோடு நம்ம ரொம்ப பழகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க
அவங்களாம் சிலரோட ரொம்ப ரொம்ப அப்படி சாதாரணமாக பழகினோம்னா நம்மளை என்ன செய்வாங்க, அவங்க பெருசாக மரியாதையாக பார்க்கவே மாட்டாங்க. அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களோடையே நம்ம இருக்கிறோன்னு வைங்களேன், பெரியவர்களுடைய மதிப்பை நாம் இழந்து போயிடுவோம். அவங்கள நம்மளை வாடா போடா வா போ அப்படின்னு பேசுகிறாங்க. எப்போ நம்ம அந்த ரெஸ்பெக்டுக்கு நம்ம வர்றோன்னா, கொஞ்சம் அவர்களை விட்டு நம்ம வெளியில் வந்து அவர்களுக்கு மேலே நம்ம இருக்கிற அந்த ஸ்தானத்தை நாமத்தான் அதை நாம் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது தான் அந்த அந்த ரெஸ்பெக்டை நம்ம ஏர்ன் பண்ணுறோம். அப்போ நம்மளை பார்க்குறவர்கள், நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப பழகிறவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அது பார்த்துருக்குறீங்களா? நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுப்பாங்க. நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமையே நிறைய காரியங்களெல்லாம் செய்வாங்க. ஆனால் நம்ம பவுண்டரிஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்குல யாரும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்க மாட்டாங்க. ஓ அவங்களா இவங்களா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த அந்த அரியணை, அந்த கணத்திற்குரிய அந்த இடத்துல நீ வீற்றிருக்க வேண்டியவள். நீ இன்னைக்கு தூசியில் போய் நீ உட்கார்ந்துருக்கிறாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டிய தேவ பிள்ளை அல்லவா? இன்னைக்கு உலகத்தின் மக்களோடு கூட இப்படி நீ இருக்கிறியே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தூசியை உதறிவிட்டு என்ன செய்ய, நீ எழும்பு. நம்ம யார் கூட பழகிறோம், எப்படிப்பட்ட சம்பாஷணைகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பலவிதமான காசிப்பும் அப்படி இப்படியும் இருக்கிறமான அந்த ஜனங்களோடையே நான் இருந்தேன்னா, அவங்களுக்கு கூட்டாளியாக நான் இருந்தேன்னா, எனக்கு நிச்சயமாக கனம் என்பது கிடைப்பது இல்லை. அவங்கள விட்டு நான் விலகணும். நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் நான் இணையணும். ஆண்டவருடைய ஐக்கியங்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் நம்ம இணையணும். எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விற்று ஆண்டவருக்காக கொடுக்குற ஆண்டவருக்காக தங்களையே ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துருக்கிற அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த கிருபை வரங்களை நமக்கும் கொடுப்பாங்க. அப்படிதானே? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அப்படி தான் நம்மளும் இருப்போம். இப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தர் நம்மளை அரியணையில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிற தேவன். நம்ம எங்கேயோ ஒரு தூசியில் உட்கார்ந்திருப்பதற்கு நம்மளை தேவன் அழைக்கலை. ஆண்டவர் நம்மளை பெரிய உயர்ந்த ஸ்தலங்களில் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதைத்தான் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேமே நீ வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. இந்த சீயோன் குமாரத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் சிறைப்பட்டு போய்விட்டாள். முந்தி நல்லா விடுதலையாக இருந்தவள் இன்றைக்கு சிறைப்பட்டு போனாள். ஒருவேளை பிசாசு நிமித்தமாக இல்லை பாவங்கள் நிமித்தமாக நம்மளுக்கு சிறையின் அனுபவங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. அல்லேலூயா. கழுத்தில் உள்ள கட்டுகள், என்னென்ன கட்டுகள் நம்முடைய கழுத்திலே காணப்படுகிறது? என்னென்ன கட்டுகள்? ஒருவேளை யாராவது ஒருத்தர் எனக்காக ஜோமனாதான் எனக்கு விடுதலை கிடைக்கும். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார், அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமம் என்கிற அந்த அதிகாரம் நமக்கு இருக்குது. அந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு உன் கட்டுகளை நீயே அவிழ்த்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது ஒரு தீர்க்கதரிசி என் தலைமையில கை வச்சு எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே. அப்போ அபிஷேகத்தில் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அந்த வரத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள், எவ்வளவு பாக்கியசாலிகள். அந்த அபிஷேகத்தின் வரத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்பும் பொழுது, சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம், இந்த மாதிரி கவலையாய் கலக்கத்தோடு இருக்கிற நேரங்களில் எல்லாம் அந்த அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்புங்க. எல்லா நுகங்கள், உங்களுக்கு கழுத்திலே பூட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் அவிழ்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது, அந்த பரிசுத்த அக்கினி கடந்து வரும் பொழுது எல்லா கட்டுகளும் சுட்டரிக்கப்பட்டு அது நம்மளை விட்டு விலகிவிடுமே. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நீ எழும்பு. நீ உட்கார்ந்துருக்கிற நேரம் அல்ல, நீ கர்த்தருக்காய் எழும்ப வேண்டிய நேரம். உன் மேலே விழுந்திருக்கிற தூசியெல்லாம் நீ உதறிவிட்டு நீ எழும்பி முன்னேறி
செல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பெரிய உயர்ந்த ஸ்தலங்களை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே எந்த இடம் அல்ல, நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில இளைப்படைந்து சோர்ந்து போனவர்களாய், இதுமே என்னால் முடியாது, இவ்வளவுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தான் பேசுகிறார். ஏசாயா 52:2 வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?